ஹாய் நண்பா, ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. பேன் இந்தியா லெவல்ல ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். சிம்பிளா இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தா போதும். எப்படி அப்ளை பண்றது, ஜாப் டீடைல்ஸ் என்ன, எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. பிரபல முன்னணி தனியார் வங்கியான ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து சேல்ஸ் ஆபீசர் லெவல் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. சோ ஜஸ்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கிடையாது. ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு இந்த இடத்துல ஒரு டேப் கொடுத்திருக்காங்க. கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். ஆக்சிஸ் பேங்க் சேல்ஸ் அகாடமி மூலமா இந்த ஒரு ஹைரிங்க ஃபில் பண்ண போறாங்க. பேன் இந்தியா லெவல்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு. 21 வயதுல இருந்து 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதி எனி டிகிரி தான். எனி டிகிரி எனி டிசிப்ளின் எலிஜிபிள். உங்களுடைய டிகிரியில குறைந்தது 50% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். அதுக்கு கீழே இருக்கு அப்படின்னா நாட் எலிஜிபிள். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் 9 மாதங்கள் வரைக்கும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. மற்றபடி இது ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. எனி டிகிரி படிச்ச ஃப்ரெஷர் தாராளமாக அப்ளை பண்ணிருங்க. அதே மாதிரி அப்ளை பண்ற கேண்டிடேட் உங்களுடைய பிளட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஆக்சிஸ் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு கண்டிஷன், உங்க மேல ஏதாச்சும் ஒரு பெண்டிங் லீகல் கேசஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்க நாட் எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியாது. எப்படி செலக்ஷன் பண்றாங்கன்னா ஹையர் ப்ரோ மூலமா ஒரு ஆன்லைன் ப்ரீ அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்க அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆக்சிஸ் பேங்க் ஹையர் ப்ரோ டீம்ல இருந்து உங்களுக்கு இந்த ஒரு ஆன்லைன் ப்ரீ அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றாங்க. ஆன் கிளியரிங் சேம், அதாவது ப்ரீ அசஸ்மெண்ட் எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு ஒரு 8 hours ஆன்லைன் விர்ச்சுவல் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த ட்ரைனிங் வந்து ஒரு 6 நாட்கள் இருக்கும். ஸோ ட்ரைனிங் பார்ட்னர் மூலமா இந்த ஒரு ட்ரைனிங்கை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கனெக்ட் பண்ணி கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல இந்த ஒரு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா நீங்க ட்ரைனிங்கை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்ட் அசஸ்மெண்ட் பேஸ்ட் ட்ரைனிங் அப்படிங்கறது ஆன்லைன்ல ப்ரொவைட் பண்றாங்க. அதுல ஒரு 60% ஆஃப் மார்க்ல நீங்க அந்த போஸ்ட் அசஸ்மெண்ட்ல கிளியர் பண்றீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்ல உங்களுக்கு சேல்ஸ் ஆபீசர் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்க. சோ எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான். நீங்க வீட்ல இருந்தபடி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. வீட்ல இருந்தபடி எக்ஸாம் எழுதுங்க. வீட்ல இருந்தபடி ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுங்க. ட்ரைனிங் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் சேல்ஸ் ஆபீசர் ஜாப் ரோல் உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்ல ப்ரொவைட் பண்றாங்க. பேன் இந்தியா லெவல்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு. சேல்ஸ் ஆபீசர் கேட்டகரியில வேலை வாய்ப்பு நீங்க ப்ரிஃபர் பண்ற ஜாப் லொகேஷன்ல இருக்கும் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. சோ நீங்க ப்ரிஃபர் பண்ற லொகேஷன்ல வேகன்சி இருக்கிற பட்சத்துல நீங்களே அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடிஷனலா வந்து அப்ளை பண்ற கேண்டிடேட்க்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில், போத் வெர்பல் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கணும் அப்படிங்கறத, இது எல்லாமே வந்து எசென்சியல் கிடையாது, டிசரபிள் தான். சோ இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இல்லைனாலும் இந்த ஜாபுக்கு நீங்க எலிஜிபிள் தான். மற்றபடி இதுல ரொம்ப முக்கியமா இது சேல்ஸ் ஆபீசர் கேட்டகரியில வர்றதுனால அப்ளை பண்ற கேண்டிடேட் கிட்ட 2 வீலர் இருக்கணும், வேலிடான லைசன்ஸ் இருக்கணும், இங்கிலீஷ் அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இது சேல்ஸ் கேட்டகரியில வர்றதுனால அது ரிலேட்டடான ஒரு சில இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. அது எல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னா ஆடட் அட்வான்டேஜ். ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. லைக் பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சோ அதை வந்து நீங்க செல் பண்ற மாதிரி நியூ கஸ்டமர்ஸ்க்கு பேங்கிங்கோட ப்ராடக்ட்ஸை செல் பண்றது, அதை ஃபாலோ பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டா செக் பண்ணிருங்க. பேன் இந்தியா லெவல்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு. சேலரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சடா ஒரு சிடிசி சேலரி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் இருக்கும் அண்ட் மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் நிறையவே கவர் ஆகுது. சேல்ஸ் ஆபீசரா நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆபீசர் 1, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் சேல்ஸ் அப்படிங்கிற ப்ரொமோஷனும் இருக்கு. சோ கம்ப்ளீட்டா நீங்க செக் பண்ணி பாருங்க. பிஃபோர் அப்ளிகேஷன் இந்த இடத்துல இங்கிலீஷ் வீடியோ ஒன்னு வச்சிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க ஆஸ் பர் ஆதார், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே தெளிவா 1 by 1 நீங்க ஃபில் பண்ணிருங்க. பேன் கார்டு வேணும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ற பட்சத்துல. இப்ப ரீசெண்டா எல்லா ஜாபுக்குமே பேன் கார்டு கேட்கறாங்க. பிகாஸ் பேன் கார்டு மூலமா தான் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் ஃபைனலா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்டிருக்காங்க. 1 MB இருக்கணும். சோ உங்ககிட்ட போட்டோ இல்லைன்னா யூஸ் கேமரா அப்படிங்கறத யூஸ் பண்ணி நீங்க செல்ஃபி மூலமா கேமரால போட்டோஸ் எடுத்துட்டு அப்லோட் பண்ணுங்க. டிக்ளரேஷன் டிக் பாக்ஸ் எல்லாமே எனபிள் பண்ணிட்டு நீங்க சப்மிட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தர் கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஹையர் ப்ரோ டீம்ல இருந்து இருக்கும். அதாவது ஆக்சிஸ் பேங்க்ல கெரியர் செக்ஷன் எல்லாமே ஹையர் ப்ரோ டீம் தான் ஃபாலோ பண்றாங்க. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தவிர நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.